ஹாய்மா. நம்ம வந்துட்டு இப்போ இந்த கத்திரி நாற்று நடுறதுக்கு வந்தாச்சு. நேற்று வந்துட்டு நட்டோம், நான் தங்கச்சி எல்லோரும். அதான் நைட் ஆயிடுச்சு, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இருட்டானதுனால ஃபுல்லாக எங்களால் நட முடியல. பாக்கி ஒரு 5 கட்டு மட்டும் எடுத்து வச்சிட்டோம், காலையில் வந்து நடலான்னு சொல்லிட்டு. தங்கச்சி தூங்கிட்டு இருந்தாங்க, எழுப்ப அவங்க எந்திரிக்கலை. நான் மட்டும் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன். சரி போயிட்டு வெயில் வர்றதுக்குள்ளேயும் நட்டுட்டா நல்லதுன்னு சொல்லிட்டு. அப்போ தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்தாங்க. இன்னொரு தங்கச்சி, லாஸ்ட்டு தங்கச்சி வர்றேன்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம நடுறதுக்கான வழியை பார்த்துடலாம், இல்லைனாக்கா வெயில் வந்துட்டாக்கா பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிடும், நம்மளால் நிற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இதோ தங்கச்சியும் வந்துட்டாங்க, அக்கா நானும் வரேன்னு. அப்படி நானும் தங்கச்சி எல்லோரும் நடுறதுக்கு ஆரம்பித்தோம். உண்மையிலே இது ஒரு ஆசைக்காக தான் இந்த விவசாயமே இப்போ நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் செஞ்சதே கிடையாது, இந்த வேலை. ஒரு ஆசை, சரி செய்யணுன்ட்டு. தங்கச்சியும் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, அக்கா நீங்கள் யாருக்கும் குத்தகைக்கு விட வேண்டாம், நம்மளே செய்யலாம், நம்ம செஞ்சால் தான் நம்ம காய்கறி எல்லாம் போட முடியும், எவ்வளோ நாளைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்காம செய்யாமல் இருக்கிறது, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களோட ஆசைக்காக மட்டுமே தான் இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் ஓட்டியே செய்கிறது. ஏன்னா நம்மளால முடியாது இந்த வேலைலாம் செய்கிறதுக்கு. இருந்தாலும் சரி வரட்டும், நம்ம என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நம்மளே வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஆசை. வயசுலேயே நம்ம அதை செஞ்சுருக்கலாம், அது நம்ம அப்போதெல்லாம் செய்யாமல் குத்தகைக்கு விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கனாக்கா வயசான காலத்தில் அது செய்யணுன்னு ஒரு ஆசை. இருந்தாலும் சரி செஞ்சு தான் பார்ப்போமே. அதுவும் டாக்டருங்களே பார்த்திங்களா, நம்மளை வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இதவே செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி கத்திரி நாற்றும் கிடச்சதுனால வாங்கிட்டு வந்துட்டோம். கீரை இதெல்லாமே விதைச்சாச்சு, கீரை போட்டாச்சு, 5 விதமான கீரைகள், அப்புறம் பூசணிக்காய், சுரக்காய் அதெல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்துட்டு கத்திரி நாற்று நட்டுடலான்னு சொல்லிட்டு நட்டுட்டு இருந்தோம். உண்மையிலே நட்டு பார்க்கும்போது அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கும். தங்கச்சிக்கும் பழக்கமே இல்லை. அப்படி இருந்தோம். எப்படின்னு நாங்கள் அந்த விற்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டு வந்தோம். ஏன்னா இது எங்களுக்கு ஐடியாவே கிடையாது, எப்படி என்னன்னு எதுவுமே தெரியாது. நானும் நிறைய வீடியோ பார்த்தேன், ஏதாவது அதில் கிடைக்குமா, எப்படி செய்யணும், என்ன பண்ணணுன்னெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. கிளியரான ஒரு வீடியோ கூட எனக்கு கிடைக்கல. நிறையா வீடியோ பார்த்ததில் கொஞ்சம் மட்டும் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்புறம் சரி கத்திரி நாற்று விற்கிறவங்ககிட்டயே கேட்டுட்டு வந்துட்டோம். அதனால் நல்லா தண்ணி விட்டுட்டு அதில் தான் நம்ம வந்துட்டு கத்திரி நாற்றே நடணும் அப்படின்னு சொன்னாங்க. கால் பிடிச்சி கொடுத்துட்டாங்க, நம்ம ஆள் வச்சு செஞ்சிட்டோம் அதெல்லாம். அந்த கால் பிடிச்சி கொடுத்ததுலேயும் நம்ம அப்படியே எங்கள் வீட்டுக்காரர் ஒரு குச்சியை வச்சுட்டு ஓட்டை மட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. 1 அடி 1.5 அடி தள்ளி வைக்கணும்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு குத்து மதிப்பாக 1 அடி 1.5 அடின்னு கலந்தே அப்படியே போட்டு கொடுத்தாரு. எல்லாத்துலையும் குத்தி வச்சார். நாங்கள் அது உள்ளே வச்சுட்டு மண் தள்ளி விட்டுட்டே வந்துட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே விவசாயங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நல்ல ஒரு வழியிலேயே எங்களால் ஒழுங்காக நடக்க முடியாது. ஆனால் இது வந்துட்டு சேரும் இதுமாக இருக்கும், சேரும் சகதியுமாக இருக்குதான். அப்போ அதுக்குள்ளே கால் வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. உண்மையிலே விவசாயம் அதை செய்கிறவங்களுக்கு அது பழக்கமானதுனால செய்கிறாங்க போல இருக்குது. எங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. அதாவது அந்த வைக்கிறத விடவே அந்த சேத்துல நிற்க முடியலை எங்களால். ஸ்லிப்பாகவும் தடுமாறவும் அப்படி தான் இருந்தோம். நான் மட்டும் இல்லை, தங்கச்சியும் அப்படி தான் தடுமாறிக்கிட்டே தான் செஞ்சோம். இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தது. நம்ம கொல்லியில் நம்மளே இதெல்லாம் செய்கிறோங்கும்போது அது ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷத்தில் நாங்கள் வச்சோம். ஆனால் சீக்கிரமே வச்சிட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகலை, அப்படியே கடன்னு வச்சிட்டோம் நாங்கள். அந்த சந்தோஷத்துலேயே வச்சதுனாலே என்னென்னு தெரியல, 1/2 மணி நேரத்துக்குள்ளே வச்சே முடிச்சிட்டோம் நாங்கள். 5 கட்டு தான் இருந்ததுங்கிறதுனால ஈஸியாக நாங்கள் வச்சுட்டு அப்போவும் ஒரு 2 கால் பாக்கி இருந்தது. கத்திரி நாற்று பத்தாமல் இருந்தோம். ஏன்னா 8 கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன், அதனால் பத்தலைன்னொன்னே அப்போ இது வாங்கும்போதே, இந்த நாற்று வாங்கும்போதே அங்கே வந்துட்டு கீரை விதைகள், காய்கறிகளோட விதைகள் எல்லாமே விதைகள்லாம் விற்றாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு கொஞ்சம் வெண்டைக்காய் விதை, அப்புறம் கொத்தவரங்காய் விதை, அதுக்கப்புறம் உருண்டை சுரக்காய், நான் நீல சுரக்காய் தான் போட்டிருக்கோம், உருண்டை சுரக்காய் விதை எல்லாமே 10 ரூபாய்க்கு அப்படி வாங்கினேன். அப்புறம் முள்ளங்கி விதை, அது மாதிரி ஒரு 50 ரூபாய்க்கு 5 விதமான காய்கறிகளோட விதைகள் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இதில் ஒரு 2 கால் போடுறதுக்கு நாற்று இல்லாததுனால, கத்திரி நாற்று இல்லாததுனால எங்கள் வீட்டுக்கார்ட்ட இப்போ வந்துட்டு நீங்கள் போய்
வெண்டைக்காய் விதையை எல்லாத்துலேயும் போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லவும் அப்போ அதனால் எங்கள் வீட்டுக்காரர் போய் வெண்டைக்காய் விதையை எடுத்துகிட்டு வந்துட்டு பாக்கி இருக்கிற 2 காலுக்கும் அவர் தான் விதை போட்டார். அவருக்கும் பழக்கம்லாம் இல்லை, இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் இல்லை. இருந்தாலும் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நாங்கள் போட்ட விதைகள்லாம் எப்படி முளைக்குது, எது மாதிரி வருதுங்கிறத நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இதுலேயும் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன், பாருங்கள். ஏன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கு எப்போ உரம் போடணுன்னா என்ன, நாங்கள்லாம் உரம் போடுற மாதிரி எனக்கு தெரியல. நாங்கள் ஏதோ அப்படியே வளர்க்குறோங்கிற மாதிரி தான் இருக்கிறோம். என்ன செய்யணும், எது செய்யணும், எப்படி இது பூச்சி வருமா வராதா எதுவுமே தெரியாது. ஏதாவது உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சாக்கா எங்களுக்கு சொல்லுங்கள். தெரியாதவங்க எல்லாத்தையும் நாங்கள் எப்படி போட்டோங்கிறத நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஆனால் கத்திரி நாற்றெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. என் தங்கச்சிக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம பாருங்கள், நம்ம வயலில் நம்மளே செய்கிறோம் அப்படிங்கும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி பெரிய தங்கச்சி தான் நல்லா தூங்கிட்டாங்க. அவங்க எந்திரிச்சு நாங்கள் வேலையெல்லாம் முடிக்கிற டைமு தான் அவங்க எந்திரிச்சிட்டு என்ன ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே முடிஞ்சிடும், நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா அப்புறம் சேரெல்லாம் ஆயிரும் கை காலெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது செஞ்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஃபுல்லாகவே நாங்கள் முடிச்சிட்டோம் நாற்று நட்டுட்டு. பாக்கி எங்கள் வீட்டுக்காரும் எல்லாம் போட்டுட்டு அவரும் விதையும் போட்டாச்சு. இது வந்துட்டு ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா பிடிச்சி வரணுன்னா. ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு மாதிரி ஒரு டயர்டான மாதிரி இருக்குது. அந்த நாற்றுங்க எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகணுன்னாக்கா அது வேர் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது பார்த்துட்டு நான் ஒரு 2-3 நாளில் நான் அந்த வீடியோ இப்போ எப்படி இருக்குதுன்னு போடுறேன். பார்த்திங்களா, இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரி தான் இருக்குது. வச்சுட்டு அது வேர் பிடிக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும் போல் இருக்குது. எல்லாம் முடிச்சிட்டாங்களாம், அப்புறம் தான் தெரியும். அதேமாதிரி கீரை விதைகளும் இன்னும் ஒரு வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு தெரியல. நான் எடுத்து பார்த்தாலும் அது நல்ல கிளியராக கிடைக்கல. இல்லைன்னா அந்த கீரையோட இது போட்டிருப்பேன். ஒரு 2-3 நாளில் முளைப்பு வரும். ஆனால் அந்த முளைப்பு வந்துட்டு எனக்கு கீரையாக புல்லாங்கிறதே எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் போட்டு பழக்கம் இல்லாததுனால எது புல் எது கீரைன்னு தெரியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுனாக்கா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோங்கள்லாம் கீரைகள் இந்த சுரக்காய் விதைகள்லாம் எப்படி வந்திருக்குங்கிறதும் நான் காமிக்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கி நாங்கள் இது தான் செஞ்சோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபுல்லாகவே நல்லா பாக்கிய இடத்துக்கு எல்லாமே தண்ணி எல்லாத்துக்கும் பாய்ச்சிட்டாங்க, தண்ணி எடுத்து விட்டாங்க. ஆனால் புதுசாக இந்த கொல்லி மண் அணைச்சதுனால இந்த சைடு எடுத்து விட்டால் அந்த சைடு உடஞ்சிரும். அந்த வரப்பு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது இதை அடைச்சி விட்டுட்டு அங்கே போவார், பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு பிடுங்கிக்கும். இது மாதிரி அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா இது கற்றுக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் உடையாது. இது ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால மண்ணள்ளி வச்சு இப்படியே செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேலைக்கு வந்தவங்க வந்துட்டு சும்மா அள்ளி வரப்பு மட்டும் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணுன்னா தண்ணி எல்லாம் பட்டு தான் ஸ்ட்ராங் ஆகும் போல் இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஃபுல்லானாலே எந்த பக்கமாவது உடச்சிக்குது. ஒரே லைன்லேயே 2-3 இடத்துலலாம் உடஞ்சிக்குது. அப்போ அவர் பாவம் கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சு இது பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி இருக்கும் என்னங்கிறது. ஓகேங்க, பாய்.